ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல அபிஷியலா இன்னைக்கு ஓப்போ F27 5G மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 23,000 இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைலோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் எதுக்காக எடுக்கணும், இந்த மொபைல என்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு, என்ன சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க, கேமரா செக்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதாங்க ஓப்போ F27 5G பாக்ஸ். எப்பயும் போல ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி F27 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல். அடுத்து ஒரு சாஃப்ட் கேஸ், யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சிம் ஜெட் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ஓப்போ F27 5G டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பேக் சைடுல உங்களுக்கு F27 ப்ரோல பார்த்த அதே கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு பெரிய மேக்ஸுவான ரிங்ஸ்குள்ள ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஃபிளாஷ், இது மாதிரி விஷயங்களோட கொண்டு வர போறாங்க. அண்ட் பேக் சைட்ல ஒரு சூப்பரான சைனிங்கான பினிஷ் டச்சர்ஸோட பிரீமியமான டிசைன் ஃபேட்டரோட அண்ட் பிளாஸ்டிக் பாடி பில்ட்டோட ஃப்ரேமும் பிளாஸ்டிக்கோட முன்னாடி டிஸ்பிளே ஒரு பிளாட்டான டிஸ்பிளேயோட கொண்டு வர போறாங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ தட் இங்க டிசைனுக்கு குறைய இருக்க போறது கிடையாது. சோ ஒரு அல்டிமேட்டான டிசைன் ஃபேட்டரோட இந்த வட்டம் இந்த ஓப்போ F27 5G மொபைல் சோ மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 1 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ், 2100 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு சூப்பரான டிஸ்பிளே இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே, ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த இடத்துலயுமே குறை இல்லாத அளவுக்கு இந்த டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயுமே எந்த ஒரு HDR வீடியோ பாக்குறாகட்டும் தரமான ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேல இந்த வட்டம் ஓப்போ F27ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 187 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல கலர் OS 14, IP64 ரேட்டிங் எடுத்து வந்திருக்காங்க. LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹையஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi 6, Bluetooth 5.3, NFC support, IR port, under display fingerprint sensor, vapor champing system. So இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் ஓப்போ F27 5G மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. சோ சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆறதுக்கு 1 hour ஆகும். சோ ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, அடுத்து ஒரு 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 32 MP சோனி சென்சார் IMX சென்சாரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் இங்க ஹையஸ்டா 1080 30 60 frames seconds வித் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் EA சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஸ்லோ மோஷன், டைம் லேக்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களை கேமரா செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்கு. அண்ட் இன்டோர்லயுமே நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம். நைட் கண்டிஷன்ஸ்ல குட். செல்ஃபி கேமரா நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும் போது ஓவரால் குட் நல்லா இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட் வச்சுதான் இந்த கேமரா செக்மெண்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்மளால ஊர்ஜியமா சொல்ல முடியும். என்னவே இருந்தாலும் இந்த மொபைல் இருந்து எடுத்த ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்ற எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தவரை MediaTek Dimensity 6300 ஒரு 6nm ஆர்கிடெக்சர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G57 MC2 எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற முடியும். அது போக மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், மேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் யூசேஜ் ஆகட்டும், சோசியல் மீடியாஸ் இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஆல் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த போன் செம்ம கன்வென்ட்டா இருக்க போது. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த கலர் OSனே சொல்லலாம். செம்ம ஆப்டிமைஸ். இந்த சிப்செட்டோட சேரும் போது ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது இந்த பிரைசிங் செக்மெண்ட் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த ஓப்போ F27 சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ F27 5G மொபைல் இது பாத்தீங்கன்னா அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. சோ தட் இந்த மொபைல்ல 2 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். உங்களுக்கு RAM பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், உங்களுக்கு ஸ்டோரேஜ் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. உங்களுக்கு 128GB வேரியன்ட் ஒரு 23,000 கோட் பண்ணிருக்காங்க பேஸ் வேரியன்ட். இந்த 23,000 இந்த மொபைல்ல ஃபர்ஸ்ட் என்ன ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்ல உங்களுக்கு அந்த ரிங்ஸ்குள்ள உங்களுக்கு அந்த க்ளோவிங்கான லைட் எஃபெக்ட், உங்களுக்கு கலர்ஸும் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. லைக் நோட்டிபிகேஷன்ஸ், இன்கமிங் கால், இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க எடுத்து வந்திருக்காங்க. அது போக நல்ல ஒரு சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே மாஸ் காட்டியிருக்காங்க.
சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் நல்லா இருக்கு. அப்ப இந்த போன்ல இன்னொரு மெயினான விஷயம், இங்க பேட்டரியோட எம்ஏஹும் நல்லா இருக்கு, பேட்டரியோட டியூரபிள் நல்லா இருக்கு, பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீடும் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன்ல ஒரு டிராபேக் இருக்கு. அதாவது அந்த எந்த இடம் பாத்தீங்கன்னா கேமரா செக்மெண்ட். இங்க ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் கிடையாது. ஒரு 20K மொபைலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் இல்லாம உங்களுக்கு 50MP + 2MP முடிச்சிட்டாங்க. அதை தவிர்த்து இந்த மொபைல்ல உங்களுக்கு 32MP ஒரு சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. குட், நல்ல விஷயமா இருக்கு. பட் ஆனா ஒரு தேர்டரி சென்சார், அது செகண்டரி சென்சார் அல்ட்ரா வைட் இல்லாத ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. இங்க பிரைமரி சென்சார் ஏதாச்சும் ஒரு சோனி சென்சாரோட வந்திருக்கலாம். சோ இந்த போன்ல 4Kயும் வீடியோ எடுக்க முடியாது. பட் ஆனா இங்க EAI சப்போர்ட் ஃபார் 1080 60 frames கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த போன்ல இருக்குன்னே சொல்லலாம். சோ இந்த போன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பிரைசிங்க்கு வெறும் இந்த லைட் எஃபெக்ட் ஒரு சில டிஸ்பிளேக்காக இவங்க பிரைசிங் பண்ணது ஒரு பாசிட்டிவா நெகட்டிவா வந்து ஒரு கேள்விக்குறி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த போன்ல 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே கிடையாது, பிளாட்டான டிஸ்பிளே தான். ஆனா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் நல்லா இருக்கு. அப்ப எதுக்கு இந்த பிரைசிங் பாத்தீங்கன்னா 23 கோட் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டியது விஷயம். இந்த சிப்செட்டை வச்ச இன்னைக்கு ரியல்மி C63 5G நெட்வொர்க்கோட இன்னைக்கு பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ தட் இந்த மொபைல் அது ஒரு பிளேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு ஒரு 11,000 கோட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த இந்த சிப்செட்டோட அந்த போனோட வரும்போது அதுலயும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. அதுலயும் ஒரு சின்ன சின்ன டிராபேக் இருந்தாலும் இந்த போனோட பிரைசிங் 23,000 நீங்க கொடுத்து எடுப்பீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னைய பொறுத்தளவு நான் இந்த மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒண்ணு நான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எடுப்பேன், இல்லை எனக்கு கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரு 2K இல்லைன்னா ஒரு 3K வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகுது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது கண்டிப்பா இந்த போனை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். மீதுபடி ஒரு 23K கொடுத்து இந்த போனை நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க தான் செய்வேன். நீங்க யோசிப்பீங்களா மாட்டீங்களா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க கருத்துக்காக நான் வெயிட் பண்றேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.